சார் என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஷெனாய் நகர்லேருந்து சத்யா கிளம்பி 10வது நிமிஷம் நுங்கம்பாக்கம் மெடிக்கல் ஸ்டோர் போயிருக்கான். மருந்து வாங்கியிருக்கான். அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அடுத்த 10வது நிமிஷம் அவன் வீட்டில் இருந்திருக்கணும். ஆனால் இல்லை. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பன் இன் பிட்வீன். நுங்கம்பாக்கம் டு ஷெனாய் நகர் ரொம்ப பிஸியான ரோடு. என்ன நடந்திருந்தாலும் பப்ளிக் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க சார். சாமி சரணம். கண்டிப்பா என்ன நடந்திருந்தாலும் அது பச்சைபாஸ் காலேஜ்க்கு பேக் சைடுல இருக்கிற ஹாஸ்டல் ரோட்ல தான் நடந்திருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ அன்பு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். சொல்லுமா. என்ன சொல்லுமா? நீங்க தான் சொல்லணும். ஆமால, எப்போ பார்க்கலாம்னு சொன்னேன்? 2 மணிக்கு. 2 மணிக்கு தானே? டைம் இப்போ 2:30. ஓ, ஐம் சாரி. முடியாதா? இல்லம்மா, வந்த வேலை ஒன்றும் முடியல. உங்களால என் பிராக்டிகல் கிளாஸ் போச்சு. நான் காலேஜ் இது வரைக்கும் கட் பண்ணதே இல்ல. நல்ல விஷயம் தானே? எது நல்ல விஷயம்? இன்னைக்கு உங்களால காலேஜ் கட் பண்ணியாச்சு. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவருக்கு ஏன் தெரிய போகுது? நான் வீட்டுக்கு போகாம காலேஜுக்கு போகாம கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கேன். ஏன்? என்னங்க என்னாச்சு? காலையில வர சொல்லிட்டு இப்ப நீங்க தான் டைமை மாத்திட்டு இருக்கீங்க. உங்களால நான் ரோட்ல நிக்கிறேன். காயத்ரி, இல்லம்மா, சொன்ன கேளு. என் வேலை அப்படி. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் எதுக்கு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? லவ் பண்றவனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? லவ்வா? யாரு யாரு? நீ என்ன? இல்லையே. நான் பார்க்கலாம்னு சொன்னப்போ சரின்னு சொன்ன. நீங்க தான் ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்க, அதான் வந்தேன். அப்படியா? வேற என்ன? நீங்க வீட்டுக்கு வந்து பாதியிலேயே ஓடி போயிடுவீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக காலேஜை கட் அடிச்சுட்டு ரோடா சுத்திட்டு இருக்கேன். நீங்க ஒரு போன் கூட பண்ண மாட்டீங்க. உங்களை நான் எப்படி? நான் போனை வைக்கிறேன். காயத்ரி, ஒரு நிமிஷம். கண்டிப்பா ஈவினிங் வந்து நான் பார்க்கறேன். ஐம் ரியலி சாரி. ஐ ப்ராமிஸ் கண்டிப்பா வரேன். எங்க? அதே பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா? தேங்க் யூ. அது வரைக்கும் நான் என்ன பண்றது? பெசநகர்ல ஒரு கோயில் இருக்கு. அப்படியே பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. அப்படியே பக்கத்துல ஒரு என்னாச்சு சார்? என்ன? ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம்? அது வந்து லவ்வா? சாரி சார். தட்ஸ் ஓகே. ஃபைன் சார். புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அன்பு. அவங்கள கேட்டா அதே தான் அவங்களும் சொல்லுவாங்க. போலீஸ்காரன் மட்டும் தியாகம் பண்ணல சார், அவங்க குடும்பமும் எவ்வளவு விஷயங்கள் தியாகம் பண்ணுது சார். நியாயமா விருதும் மரியாதையும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நைஸ் தாட். சாரி, இருங்க, ஆஃபீஸில் இருந்தா. ஹலோ. ஆமா ஆமா, எத்தனை மணிக்கு? எங்க? ஓகே. என்ன சார்? சத்யாவோட கிரெடிட் கார்டுல இருந்து ராத்திரி 2 மணிக்கு பணம் எடுத்திருக்காங்க. எந்த ஏடிஎம்ல? அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்கண்ணே. டேய் ஒரு நிமிஷம் இருடா, ஐயரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மச்சான். சார் சொல்லுங்க சார். இங்கே சுப்னி ஐயர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓஹோ, அந்த திருட்டு கல்யாணம் பண்ணுவார் அந்த ஐயரா? கல்யாணம் ஏதாவது பண்ணணுமா? அவங்க ஃப்ரெண்டுக்கு. மணல் மேட்டான இருப்பாரு, போய் பாருங்க. வாங்க. டேய் நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு. அப்படியே முடிச்சு மச்சான். சரி மச்சான். சாமி, என்ன? ஒரு கல்யாணம் ஒன்று பெரிய கோயிலில் பண்ணணும். தாராளமா பண்ணிக்கோங்க. அது இல்லை சாமி, என் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ள. அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும். இதான் கல்யாணம் பொண்ணா? ஆமாம் சாமி. கோவில்ல பண்ணணுமா? ஆமாம் சாமி. வயசு அர்த்தாட்சிக்கு ஏதாவது சர்டிபிகேட், ரேஷன் கார்டு இருக்கா? இல்லை சாமி. படுத்திருக்கிறத பார்த்தா ஐயர் மாதிரியே தெரியலையே. எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. சீனு தான் சொன்னான், பெரிய கோயில்ல நல்ல செல்வாக்கு, இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் இவர் தான் லாய்க்குன்னு.
என்னமோ தெரியல, என் மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. நாம எதுவும் தப்பு பண்ணல. பண்ணல, இனிமேல் தான் பண்ண போறோம். என்னமோ தெரியல, ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத. என்ன, வா போலாம். திருட்டு கல்யாணமா? ஆத்த விட்டு ஓடியாந்துட்டாளா? ஆமா ஐயர, அது வந்து பேரும் அட்ரஸும் பேப்பர்ல எழுதி கொடு. ஆ 1000 ரூபாய் பணத்தை கொடு. ஆ கோவில்ல பேரை ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். கோவில் செலவுக்கு ஒரு 4000 ரூபாய் ஆகும். ம் நமக்கு 1000 ரூபாய் தனியா கொடுத்துரு. சரி. அப்புறம் மாலை வாங்கிக்கோ. தாலி இருந்தா தாலி, இல்லனா துண்டு மஞ்சளும் கயிறு இருந்தா போறோம். காத்தால 7 மணிக்கு வந்துருங்க. இந்தாங்க. வரேன் சாமி. சரி, போயிட்டு வாங்க. என்னடாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில 7 மணிக்கு கோயில்ல கல்யாணம். சரிடா, வா போலாம். இல்ல இப்படியே போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. வா வா, பார்த்து வா.